ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகலான் யூடியூப் சேனல். அப்புறம் என்னங்க, ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனிமேல் ஐபிஎல் டான்ஸ் தான். ஸோ ஒரு வழியாக வந்து இன்றைக்கி ஷெடியூல் விட்டாங்க. ரொம்ப எதிர்பார்த்து இருந்தோம். ஸோ ஷெடியூல் இன்றைக்கி விட்டாங்க, அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபஸ்ட்டு 20 மேட்சுக்கான ஷெடியூல் விட்டுருக்காங்க. அதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். அப்கமிங் எலெக்ஷன் டே தெரியாதனால தான் இந்த ஒரு குழப்பம். ஸோ அது தெரிஞ்ச பிறகு மீதிக்கான ஸ்லாட்டு விட்டுருவாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருமே ஆப்வியஸாக தெரியும். ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். எல்லாமே ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கேல எம்ஐன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே எப்பவுமே ஒரு ஹைப்போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தெரியும். ஏன்னா அவங்க தான் லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர். ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்ட் நடக்கும் போது ஸோ ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் வரும்போது ரெண்டு பேர் பக்கமே பேட்டிங் ஸ்ட்ராங்கு, அதே மாதிரி பவுலிங் சொல்கிற மாதிரி பெருசாக ரெண்டு பேர் டீம் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது. ஏன்னா ஹேசல்வுட்டோட ஜாயினிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ப்ரீ மேட்ச் ரிவ்யூன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பக்கம் வருவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா March 30 கவுகாத்தி நடக்க போகுது வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஐயா ஃபர்ஸ்ட் மேட்சே ஐயா. ஸோ நமக்கு தெரியும், நம்ம தளபதி இங்கேருந்து அங்கே போயிருக்காரு ஜட்டு. ஸோ அங்கேருந்து அவங்க டீமோட கேப்டன் சஞ்சு சாம்சன் இங்கே வந்திருக்காரு. ஒரு எமோஷனலாகவும் இருக்கும். சஞ்சு சாம்சனுக்கு ஒரு எமோஷனலாக இருக்கும். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் டீம், அந்த டீமுக்கு அவர் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம தளபதிக்கு ஒரு எமோஷனலாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எதிர்பார்க்குற அந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சு. அந்த ஆர்ஆர் வெர்சஸ் சிஎஸ்கே. பார்க்கலாம் யார் கை ஓங்குதுன்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரிவியூ கொடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்க போகுது ஹோம் மேட்சஸ். பார்த்தீங்கன்னா April 3 இதுவும் நைட்டில் தான் நடக்க போகுது. அகைன்ஸ்ட் ஆர்ஆரும் நைட்டில் தான் நடக்க போகுது. ஸோ அகைன்ஸ்ட் பஞ்சாப் நம்ம ஹோம் கிரவுண்டில் நடக்கும் போது பட்டையை கிளப்ப போகிறோம். டெஃபினட்டாக நான் ஸ்டேடியத்துக்கு போவேன். அகைன் April 5 அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ஆமாங்க, இன்றைக்கி ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐன்றதை மாற்றி இப்போ சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபின்னு கொஞ்சம் மாற்றிட்டாங்க, ட்ரெண்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா அதே தான் சேம் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது பெங்களூரில். இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ நான் கொடுப்பேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சீசன் இந்த ஷெடியூலில் 20 மேட்ச் ஸ்லாட்டில் நமக்கு மொத்தம் 4 மேட்ச் வருது. April 11 வந்து கடைசியாக டிசி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்க போகுது. இதுவும் நைட் மேட்ச் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வழியாக மொத்தம் 4 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். நீங்கள் எந்த மேட்ச் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஈகராக பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வெயிட் பண்ணுறேன். ஒன்று சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர், இன்னொரு மேட்ச் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ இந்த 4 மேட்ச்லையுமே நம்ம கை ஓங்கணும். அப்படி ஃபஸ்ட்டு 4மே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நாம் இந்த சீசனில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டேங்க. இதாங்க நான் ஹோப் பண்ணுறேன். டெஃபினட்டாக 4க்கு 3 ஜெயிச்சாலுமே நாம் இந்த சீசனுக்கான கப்புக்கு ஒரு கால் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் ஹோப் கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்ம டீமில் ஒரு நல்ல பிளேயிங் லெவன் கிடச்சிருக்காங்க, நல்ல பேட்டர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவலில் பவுலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், நம்ம அவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட்லாம் வச்சது இல்லை. அதை பற்றி தனியாக வீடியோ போடுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன் டச்சில் இருங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த மேட்ச் யார் யார் ஜெயிப்பாங்க, எது வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், எது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு வீடியோ போடுவோம். நம்ம எவ்ரிடே வந்து லைவ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான டைமிங் அப்டேட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா ஸ்டோரியில் வச்சிடறோம். ஷார்ட்ஸாகவும் போடுறோம், நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயும் போடுறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் லைவில் வரும்போது நாங்கள் கேட்குற கொஸ்டின் நீங்கள் போல ஆன்சர் பண்ணலாம். உங்கள் கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். அப்புறம் என்னங்க, ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்டர். கம் அண்ட் ஜாயின் அண்ட் என்ஜாய் அவர் யூடியூப் சேனல். பை கைஸ்.